தினசரி 10 மணி நேரம் போர் நிறுத்தம், இஸ்ரேலின் திடீர் முடிவு. சீன ஜனாதிபதியின் திட்டத்தை கெடுத்த ட்ரம்பின் ஒற்றை முடிவு. அணு ஆயுத போரால் உணவு பற்றாக்குறை பஞ்சம், புதிய ஆய்வால் ஏற்பட்ட கவலை. வடகொரியாவுக்கு முதல் பயணிகள் விமான சேவையை முன்னெடுக்கும் வல்லரசு நாடு. ட்ரம்பிற்கு எதிராக ஸ்கொட்லாந்து முழுவதும் போராட்டத்தில் இறங்கிய மக்கள். காரணம் என்ன? காசாவில் மனிதாபிமான உதவிகளுக்காக இஸ்ரேல் தினசரி தந்திரோபாய இடைநிறுத்தங்களை அமுல்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளது. மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியின் மத்தியில் மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க வசதியாக காசாவில் 3 முக்கிய பகுதிகளில் இஸ்ரேல் தினசரி தந்திரோபாய இடைநிறுத்தங்களை அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் முவாசி, டெய்ர் அல் ஃபலா மற்றும் காசா நகரம் ஆகிய பகுதிகளில் தினசரி காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை சண்டையை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளன. உடனடியாக நடைமுறைக்கு வரும் மற்றும் மறு அறிவிப்பு வரும் வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி இடைநிறுத்தங்களுக்கு கூடுதலாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற உதவி நிறுவனங்கள் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்க உதவும் வகையில் ஐடிஎஃப் பாதுகாப்பான வழித்தடங்களை நிறுவும். மாவு, சர்க்கரை மற்றும் பதிவு செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கொண்ட 7 உதவி பொருட்கள் சர்வதேச அமைப்புகளால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வான்வழி மூலம் சில உதவிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த விநியோகங்களின் போது சண்டை வெடித்ததுடன் காயங்கள் ஏற்பட்ட சம்பவங்களும் பதிவாகி வருகிறது. பல மாதங்களாக நிலவி வந்த ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நேபாள மில்லினியம் சவால் ஒப்பந்தத்தை தொடர ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு சீனாவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. சீனா தனது பெல்ட் ரோடு முன்முயற்சியை நேபாளத்தில் விரிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. MCC என்பது நேபாளத்தில் வளர்ச்சி திட்டங்களில் ஒரு தொகுப்பாகும். இது சீனாவின் BRI முயற்சிகளை எதிர்கொள்ள அமெரிக்காவால் தொடங்கப்பட்டது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் பெரும் கோடீஸ்வரர் எலான் மாஸ்க் தலைமையிலான DOGA துறை வெளிநாட்டு நிதியை குறைப்பதன் ஒரு பகுதியாக MCC திட்டத்தை கைவிட முடிவு செய்தது. இந்த நிலையில் அமெரிக்க உதவி நிறுவனங்களை தங்கள் பணிகளை முடிக்குமாறு உத்தரவிட்ட பிறகு வெளிவிவகாரத்துறை மற்றும் USAID உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் வெளிநாட்டு உதவி திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய தொடங்கியது. இதனையடுத்து அமெரிக்க அரசாங்கத்தின் வெளிநாட்டு உதவி மதிப்பாய்வு MCC ஒப்பந்தத்தை தொடர பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த முடிவு குறித்து நேபாள அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகத்தின் பிரதிநிதி உறுதி செய்துள்ளது. இதனிடையே ட்ரம்ப் நிர்வாகம் MCCயை முற்றிலுமாக கைவிடுவதாக இருந்தால் அரசாங்கம் அந்த பெரும் நிதியை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது குறித்து ஜனவரி மாதத்திலிருந்து நேபாளம் குழப்பத்தில் இருந்தது. தற்போது அமெரிக்காவின் இந்த புதிய முடிவு நிம்மதியை அளித்துள்ளதாக நிதியமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நேபாளம் மற்றும் MCC இடையே எரிசக்தி மற்றும் சாலை திட்டங்களுக்கான ஒப்பந்தம் 2017 செப்டம்பரில் கையெழுத்தானது. இதன் கீழ் அமெரிக்கா $500 மில்லியன் உதவி வழங்கும். நேபாளம் தனது தரப்பிலிருந்து $150 மில்லியன் வழங்கும். இதன் பின்னர் $197 மில்லியன் அதிகரிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் MCC திட்டத்தின் மொத்த முதலீடு $697 மில்லியன் எட்டியுள்ளது. சீனாவின் பெல்ட் சாலை முன்முயற்சிக்கு MCC ஒரு தீர்வாக கருதப்படுகிறது. நேபாளமும் சீனாவின் BRI திட்டத்தின் ஒரு பகுதியாக இணைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத போரால் உணவு பற்றாக்குறையும் உலகளாவிய பஞ்சமும் ஏற்படும் என்று புதிய ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஒரு புதிய ஆய்வு உலகிற்கு கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது. சிறிய அளவிலான அணு ஆயுத போர் கூட பாரிய பயிரிழப்புகள், உணவு பற்றாக்குறை மற்றும் உலகளாவிய பஞ்சத்திற்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது. பெண் மாநில பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் நடத்தப்பட்டு சுற்றுச்சூழல் ஆய்வு கடிதங்கள் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு அணு ஆயுத போர் விவசாயத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை மாதிரியாக கொண்டுள்ளது. போர் பிராந்தியமாக இருந்தாலும் சரி அல்லது உலகளாவியதாக இருந்தாலும் சரி, அதன் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை இது காட்டுகிறது. இதனால் வெப்பநிலை குறையும், சூரிய ஒளி பலவீனமடையும், மழை பொழிவு மாறக்கூடும். இந்த மாற்றங்கள் உலகெங்கிலும் பயிர் உற்பத்தியை கடுமையாக சேதப்படுத்தும். கண்டுபிடிப்புகளின்படி சிறிய அளவிலான போரில் மக்காச்சோள உற்பத்தி 7%, உலகளாவிய போரில் 80% குறையக்கூடும். இதன் விளைவுகள் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நீடிக்கும். மீட்புக்கு 7 முதல் 12 ஆண்டுகள் வரை ஆகும். இந்த நேரத்தில் ஓசோன் படல சேதம் காரணமாக புற ஊதா கதிர்வீச்சும் அதிகரிக்கும்.
இதனால் பயிரிழப்புகள் மோசமடையும், உலகளவில் உணவு பாதுகாப்பு ஆபத்தில் இருக்கும். மாஸ்கோவிலிருந்து வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங்கிற்கு நேரடி பயணிகள் விமான சேவைகளை ரஷ்யா தொடங்கும் என்று அந்நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2022 உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து 2 முன்னாள் கம்யூனிஸ்ட் கூட்டணி நட்பு நாடுகளும் தங்கள் உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் 1990களில் நடுப்பகுதிக்கு பிறகு முதல் முறையாக 2 நாடுகளின் தலைநகரங்களுக்கு இடையே வழக்கமான விமான சேவைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது. ஜூன் மாதத்திலிருந்தே மாஸ்கோ பியாங்யாங் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதனிடையே வடகொரியாவுக்கான முதல் விமானம் ரஷ்யாவின் ஜெரெமெட்டியோவா விமான நிலையத்திலிருந்து உள்ளூர் நேரப்படி மாலை 7 மணிக்கு புறப்படும். ரஷ்யாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமான மாஸ்கோவிற்கும் பியாங்யாங்கிற்கும் இடையே வாரத்துக்கு 2 முறை விமானங்களை இயக்க நோட்வின் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் தற்போதைக்கு விமானங்கள் மாதத்திற்கு 1 முறை இயக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான ஒரே நேரப்படி விமான பாதை வடகொரியா விமான நிறுவனமான ஏர் கோரியா ரஷ்யாவின் தூர கிழக்கில் உள்ள விளாடி ஓஸ்டாக்கிற்கு வாரத்திற்கு 3 முறை விமானங்களை இயக்குவதாகும். ஸ்கொட்லாந்தில் ட்ரம்பின் வருகையை கண்டித்து பலர் போராட்டத்தில் இறங்கினர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஸ்கொட்லாந்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரது வருகையை தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அதே சமயம் பிரித்தானிய தலைவர்கள் அமெரிக்கர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினர். ஆனால் அவரது வருகையை கண்டித்து சனிக்கிழமை அன்று ஸ்கொட்லாந்து முழுவதும் போராட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கினர்.